ஓம் சாய்ராம். பொதுவாகவே உங்கள் பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றது தெளிவாக தெரியும். ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அதை உங்களால் உணர முடியுமா? அப்படின்ற வீடியோ தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய உலகின் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? பணம் இருந்தால் எல்லாம் இருக்கும்னு பல பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நாம் எத்தனையோ முறையை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் எத்தனை முறையும் நம்பி இருக்கிறோம். எத்தனை முறை அதுக்காக நாம் ஓடியும் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பணம் வாங்கி தர முடியாத விஷயங்களே வார்த்தைகளை அர்த்தமாக்கிறது. உலகில் பணத்தை விட மதிப்பான நாணயங்கள் 9 இருக்குது. நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பணம் ஒரு மனிதனுக்கு அவன் ஆசைகளை நிறைவேற்றும், அவனுக்கு சந்தோஷத்தை தரும். ஆனால் இவை அனைத்தும் உண்மையான சந்தோஷம் அல்ல. அப்போ உண்மையான சந்தோஷம் எது என்பதை இந்த 9 நாணயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தும். பாபாவும் அதுதான் சொல்லியிருப்பார் 9 நாணயங்களை பற்றி. முதல் நாணயம் நேர்மை. பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேர்மையை இழந்தால் உன்னை நீயே மன்னிக்க முடியாத நாள் வரும். நேர்மையான மனிதனை உலகம் ஒருபோதும் மதிக்கும். நேர்மையாக இருக்கும்போது பல சிக்கல்களை சந்திக்கும். ஆனால் இந்த சிக்கல்கள் கூட உன்னை வைரம் போல மாற்றும். கரிக்கட்டையாக இருக்கும் வைரத்தை பட்டை தீட்டத்தான் அதுக்கு மதிப்பு உயர்வது போல, நேர்மையாக இருப்பவர்களுக்கு சில நேரங்களில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும். எனவே நேர்மை என்ற நாணயம் உங்களிடம் இருக்க வேண்டும். 2வது அனுதாபம். மற்றவர்களுடைய வலியை புரிந்து கொள்ளும் இதயம் கோடி ரூபாய்க்கு மேலானது. ஒருத்தருக்கு நாம் போய் அன்பாக ஆறுதல் சொல்லலை, கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் சொல்லக்கூடிய அந்த அனுதாப வார்த்தைகள், அவர்களுக்கு உண்மையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதோட மதிப்பு அதை விட அதிகம் சொல்லுவாங்க. எனவே உங்கள்கிட்ட அந்த அனுதாபம் இருக்க வேண்டும். 3வதாக இரக்கம். பசித்தவனுக்கு உணவளிக்கும் கை, அழுதவனை ஆறுதல் படுத்தும் தோல், இதுவே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இது உண்மையான வார்த்தை. பசிக்கும்போது யார் ஒருத்தனுக்கு உணவு கொடுக்குறானோ அவனுக்கு தெய்வமாக தெரிவான். ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு தோல் கொடுத்து உதவக்கூடியது பல மடங்கு பணத்தை விட மிகப்பெரிய சொத்து என்று சொல்வார்கள். எனவே 3வது நீங்கள் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். 4வது உண்மையான தன்மை. போலியாக வாழ்வதை விட உண்மையாக இருப்பது கஷ்டம். ஆனால் அதுவே மன அமைதியை தரும். அது நிரந்தர சந்தோஷத்தை தரும். உண்மையாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்குங்க. அன்பும் கருணையும். இது 5வது நாணயம். பணம் செலவழிக்கும் போது குறையும், ஆனால் அன்பு செலவழிக்கும் போது மேலும் மேலும் வளரும். இதைவிட மதிப்பான நாணயம் என்ன இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். பணத்தை நம்ம செலவு செஞ்சால் காணா போயிடும். ஆனால் நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு வச்சிங்கன்னா இந்த அன்பு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். அந்த அன்பால் கிடைக்கிற சந்தோஷம் ஒரு நிரந்தரமான சந்தோஷம். 6வது மன்னிப்பும் நன்றியும். மன்னிக்க தெரிந்தவன் மனதில் சுமையில்லாமல் வாழ்கிறான். நன்றி சொல்ல தெரிந்தவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இந்த 2ம் இலவசம், ஆனால் பலருக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு யாராவது துன்பத்தை கொடுத்தால் அந்த துன்பத்தை மறந்து அவர்களையும் மறந்து விடுங்கள். கடவுள் மேலே பழியை போட்டுங்கள், அவர் பார்த்துக்கொள்வார் என்று விட்டு விடுங்கள். இந்த மன்னிப்பு உங்களை வாழ்க்கையின் மேலான இடத்துக்கு கொண்டு வரும். நன்றி அதைவிட மேலான இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். இப்போது 7வது நாணயம் என்ன என்று பார்ப்போம். அறிவும்
நம்பிக்கையும். உங்களுடைய அறிவை யாராலும் திருட முடியாது. அதேபோல் உங்களுடைய நம்பிக்கையை பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த இரண்டும் உன்னிடம் இருந்தால் உலகமே உன் கால் கீழ் இருக்கும். உண்மைதான் செய்யலாம். நம்மளுடைய அறிவை யாரும் திருட முடியாது. நாம் புத்திசாலித்தனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மளை மாற்றி மாற்றி கொண்டு போவார். அதே போல் நாம் மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை, மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை, இதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. நம்மளுடைய நடவடிக்கையால் மட்டும்தான் நடக்கும். எனவே 7வது நாணயமாக அறிவும் நம்பிக்கையும் உங்களிடம் இருக்க வேண்டும். 8வது நம்பிக்கை. 8வது நாணயம் நட்பும் விசுவாசமும். கஷ்டகாலத்தில் கூட நிற்கும் நண்பன். எத்தனை கோடி சொத்தை விட அவன் மேலானவன். உண்மையான நண்பனை வைத்திருப்பவன் உலகின் மிகப்பெரிய பணக்காரன். உண்மைதான். நமக்கு விசுவாசமாகவும் உண்மையான நட்பும் இருந்தால் துன்ப காலத்தில் அவனை விட மிகப்பெரிய கடவுளே கூட அடுத்தது தான். அந்த நண்பன் நம்மளை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை இருக்கும் நமக்கு. அப்பேற்பட்ட நட்பு உங்களை சுற்றி நிறைய பேரை வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன். 9வது நாணயம் ரொம்ப முக்கியம். உடல் நலமும் ஒழுக்கமும். உடல் நலம் இல்லாமல் கோடி இருந்து என்ன பயன்? ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை அஸ்திவாத்திரம் இல்லாத கட்டடம் போல். ஒரு கட்டடத்துக்கு ஸ்ட்ராங்கு அஸ்திவாரம்னுவாங்க. அது சரியில்லைன்னா ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை அதுதான். அதேமாரி உடல் நலம் இல்லாமல் எவ்வளோ கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அந்த பணத்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, இன்று நம்மில் பலருக்கு பணத்திற்காக நேர்மை வைக்கிறோம், பதவிக்காக நட்பை இழக்கிறோம், வெற்றிக்காக உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறோம். பிறகு ஒரு நாள் அந்த பணத்தை கொடுத்து இழந்ததை திரும்ப வாங்க முயற்சிக்கிறோம். ஆனால் அது அப்போது தாமதமாயிடும். வெற்றியின் உண்மையான அளவுகோல் உன் வங்கி கணக்கில் எவ்வளவு இருக்கிறது என்பதல்ல, உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்கிறார்கள். உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறதா? கஷ்டத்தில் யாரை கூப்பிடுவாய்? யார் வருவார்கள்? இறக்கும்போது மனதில் அமைதி இருக்குமா? இந்த கேள்விக்கு விடை இருந்தால் நீ உண்மையில் பணக்காரன். இன்றே உங்கள் மனசில் உள்ள நாணயங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். நேர்மை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? மன்னிப்பு இருக்கிறதா? நன்றி உணர்வு இருக்கிறதா? உண்மையான நட்பு இருக்கிறதா? இவையெல்லாம் இருந்தால் உன் வாழ்க்கை நிறைந்தது. நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மரணப்படுக்கையில் யாரும் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லித் தருவதில்லை. ஆனால் பலர் சொல்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரம் அன்பானவர்களுடன் வாழ்க்கையை கழித்திருக்கலாம். வருத்தம் வேண்டாம், இன்றே மாறுங்கள். பணம் சம்பாதிப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையை சம்பாதிங்கள். உங்கள் மனசில் எந்த நாணயம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்துப்பா. பாபா சொன்ன அந்த 9 நாணயங்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பரிசோதனை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த 9 நாணயங்களை சம்பாதிங்க. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும். மனசில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை தான். அது அப்பாவோட பாதத்தில் உங்கள் வாழ்க்கையை சரணாகதி ஆகிடுங்க. இந்த 9 நாணயங்களை அப்பா உங்கள் கையில் கொடுப்பார். அதை பத்திரமாக பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் அப்பாவோட அருளாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.